தமிழ்நாட்டில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் வளர்ச்சியையும் வேலை வாய்ப்புகளையும் பெருக்குகிற நோக்கத்தில் அமைந்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புறங்களில் கிடைக்கும் தரமான கல்வி கிராமப்புறங்களிலும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் 125 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படுவதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். வெற்றி மடிக்கணினி திட்டம், அயோத்திதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் போன்றவற்றையும் அவர் பாராட்டியுள்ளார். 1 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வழங்க பல்கலைக்கழகம் தொடங்கப்பட இருப்பதையும், சிறு குறு நடுத்தர தொழில்கள் தொடங்க 2142 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட், முதியோர் நலன், இலவச கல்வி, ஏசி வசதியுடன் பள்ளிகள் போன்ற அறிவிப்புகளை வரவேற்பதாக கூறினார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் முதலாக ஒரு அருமையான ஒரு பட்ஜெட் தமிழக மக்களுக்காக பினான்ஸ் மினிஸ்டர் வில்சன் அவர்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். அதில் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாகவே பார்க்கப்படுது. 6th to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு கேட்டகரியும், 8th to 10th, 11th to 12th அப்படி 3 கேட்டகரியை பிரிச்சு ஹாஸ்டல்ஸ் என ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ்க்கான பட்ஜெட்லயும் அந்த இதை அறிவிச்சிருக்கிறாங்க.